தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பீகார் தேர்தல் இந்தியா கூட்டணி படுதோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பீகார் தேர்தல் இந்தியா கூட்டணி படுதோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. 243 தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துவிட்டது. நேற்றோடு முடிந்துவிட்டது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவுகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் டைம்ஸ் நவ் என்ற ஒரு ஊடகம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணி படுதோல்வி அடையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 143 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என்று கூறுகிறது. மேலும் 100 தொகுதிகள் தான் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிக்கு 60 தொகுதிகள் கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது. காங்கிரசுக்கு 20 தொகுதிகள் தான் கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் எம்எல்க்கு 15 தொகுதிகள் மற்றும் சிபிஎம் சிபிஐக்கு 5 தொகுதிகள் கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 20 தொகுதிகள் தான் கிடைக்கும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு இது படுதோல்வியாக அமையும் என்று கருதப்படுகிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியை கை கழுவினால் தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடியும். காங்கிரஸ் கட்சிக்கு பீகாரில் செல்வாக்கு கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஒரு லக்கேஜ் மாதிரி தான், அதை தூக்கி சுமப்பது வீண். ஆகவே ராஷ்டிரிய ஜனதா தளம் என்றைக்கு காங்கிரஸ் கட்சியை தூக்கிட்டு தேர்தலை தனியா சந்திக்குதோ அன்னைக்கு தான் வெற்றி பெற முடியும். இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதே காங்கிரஸ் 100 தொகுதிகள் கேட்டு அடம் பிடிச்சிச்சு. அப்பமே ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த காங்கிரஸ் கட்சியை வெளியே தள்ளி கதவை சாத்தி இருந்துச்சுன்னா இன்னைக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு லக்கேஜ், அதை தூக்கி சுமந்ததால கீழே விழுந்தது ராஷ்டிரிய ஜனதா தளம் தான். ஆகவே இனி வருங்காலத்திலாவது ராஷ்டிரிய ஜனதா தளம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட்டு தனியே போட்டியிட்டால் தான் ராஷ்டிரிய ஜனதா தளம் வெற்றி பெற முடியும். இந்தியா கூட்டணிக்கு பீகாரில் படுதோல்வி காத்திருக்கின்றது.